TBC Tamil News. TBC News Highlights. TBCயின் தலைப்புச் செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஒன்றிணையும் அழைப்புக்கு நாளை பதிலளிக்கப்படவுள்ளதாக தமிழ் தலைவர்கள் அறிவித்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் அக்டோபர் 2 இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. கல்வித்துறை அரசியலாகிவிட்டது. தற்போது சமூகத்தில் கல்வியின் மீது நம்பிக்கை இல்லை. கல்வியின் மீதான நம்பிக்கையை கட்டி எழுப்பது மிகவும் முக்கியமானது என பிரதமர் தெரிவித்துள்ளார். நாட்டின் பிரச்சனைகளுக்கு முற்போக்கான தீர்வுகளை வழங்குவதே தங்களின் நோக்கம் தவிர சீர்குலைப்பது தங்களின் நோக்கமல்ல என சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். SJP, UNP இரு தரப்புக்கும் இடையிலான கூட்டணி தொடர்பிலான பேச்சுக்களை தொடர முடியாத பின்னணி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வணக்கம், நீங்கள் இணைந்திருப்பது TBCயின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழுவின் தீர்மானம் தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சகல பங்காளி கட்சிகளும் நாளை இறுதி முடிவை அறிவிக்கும் என தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என். ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். அதே நேரம் தமிழ் பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கும் பொருட்டு அம்பாறை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் தமிழரசுக் கட்சி உட்பட அனைத்து தமிழ் தேசிய கட்சிகளுடனும் இணைந்து போட்டியிட தயார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இதில் எந்த தயக்கமும் இருக்காது என தாம் நம்புவதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் என். ஸ்ரீகாந்தா குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்காக இலங்கை தமிழரசுக் கட்சியினால் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைய அந்த கட்சியே தங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும் என பிளாட் எனப்படும் ஜனநாயக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான தர்மலிங்கம் சித்தார்த்தன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலிருந்து இலங்கை தமிழரசுக் கட்சியே வெளியேறியது. இந்நிலையில் அவர்களால் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைக்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் பங்காளி கட்சிகளுடன் இணைந்து தீர்மானம் எடுக்கப்படும் என அவர் தெரிவித்தார். இதேவேளை தமிழ் தேசிய பரப்பில் இயங்கும் அனைத்து கட்சிகளும் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்த இலங்கை தமிழரசுக் கட்சியின் கோரிக்கை தொடர்பில் தமிழ் பொது கூட்டமைப்புடன் கலந்துரையாடிய பின்னரே இறுதி தீர்மானத்தை மேற்கொள்ள முடியும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலை ஓரணியில் எதிர்கொள்ள வேண்டும் என்பதே எமது விருப்பமாகும். தமிழரசுக் கட்சி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக தேர்தலில் போட்டியிடும் கோரிக்கையை முன்வைத்திருக்கும் நிலையில் அதற்கு உடனடியாக ஒப்புதல் அளிக்க முடியாது. ஆகையால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏனைய பங்காளி கட்சிகளுடன் இணைந்து கலந்துரையாடிய பின்னரே இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்று எதிர்வரும் அக்டோபர் 2 இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தின் பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் தலைமையில் இந்த குழு விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விஜயத்தின் போது சர்வதேச நாணய நிதியத்தின் நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 3ஆம் தவணை மற்றும் அதன் வேலை திட்டத்தின் எதிர்கால நடவடிக்கை குறித்து கலந்துரையாடப்பட உள்ளது. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு வரும் நிலையில் இதற்கு அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், போர்த்துக்கல் உள்ளிட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த கருத்தை ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தில் வலியுறுத்தியும் உள்ளன. இந்நிலையில் இந்தியாவை நிரந்தர உறுப்பு நாடாக்க ரஷ்யா ஆதரவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் சர்ஜி லாவ்ரோவ் பேசும்போது சந்தேகத்துக்கு இடமின்றி ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் உலகளாவிய தெற்கின் பிரதிநிதித்துவத்தை விரிவாக்க வேண்டியதன் அவசியம் உள்ளது என்றார்.
இலங்கை மின்சார சபையின் தனியார் கம்பெனியின் நலன்புரி பிரிவுக்கு சொந்தமான வாகனம் ஒன்று ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ அனுராதபுரத்தில் நடைபெற்ற கூட்டத்தின் பிரச்சார நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. நாமல் ராஜபக்ச தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக கடந்த 27ஆம் தேதி கொள்ளுப்பிட்டி போலீசார் கோட்டை நீதிவான் தனுஜா லக்மாலிக்கு அறிவித்துள்ளனர். அனுராதபுரத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் கூட்டத்தில் பிரச்சார நடவடிக்கைகளுக்காக இலங்கை மின்சார சபையின் தனியார் நிறுவனத்தின் நலன்புரி பிரிவுக்கு சொந்தமான வாகனம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இந்த வாகனம் பழுதுபார்ப்பு பணிக்கு அனுப்பப்படுவதாக தெரிவித்தே இவ்வாறு பயன்படுத்தப்பட்டதாக முறைப்பாடு கிடைத்துள்ளது. தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு மற்றும் விசாரணை தொடர்பான பி அறிக்கையை சமர்ப்பித்து வாகன சாரதியின் தொலைபேசி பதிவுகளை பெற்றுக்கொள்ள கொள்ளுப்பிட்டி போலீசார் விடுத்த கோரிக்கைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கல்வித்துறை அரசியலாகிவிட்டது. தற்போது சமூகத்தில் கல்வியின் மீது நம்பிக்கை இல்லை. கல்வியின் மீதான நம்பிக்கையை கட்டியெழுப்புவது மிகவும் முக்கியமானது. இலங்கையை உலகில் அங்கீகரிக்கப்பட்ட நாடாக மாற்றும் கல்வி முறையை தயார் செய்ய வேண்டும் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவித்தார். நாட்டின் நிலவும் நெருக்கடிகளுக்கு விரைவான தீர்வுகளை தேடும் அதேவேளை சிறந்த கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த விரும்புகிறோம். இது ஒரு கூட்டு பயணம். ஒரு கட்சியோ ஒரு அரசாங்கமோ மாத்திரம் இதை செய்ய முடியாது. அதற்கு மக்களின் ஆதரவை எதிர்பார்க்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். எனவே பாடசாலைகளுக்கு இடையே உள்ள வேறுபாடுகளை மாற்ற வேண்டும். பிள்ளைகளின் கல்விக்காக செலவிடப்படும் பணத்தின் பெரும் சுமையிலிருந்து பெற்றோர்களை விடுவிக்க வேண்டும். பிள்ளை கல்விக்காக பாடசாலைக்கு அனுப்பப்பட்டவுடன் பெற்றோர்களின் சுமை குறைக்கப்பட வேண்டும். அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த இலக்குகளுக்கு பங்களிக்கும் கல்வி நிர்வாகம், அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வசதிகள் மற்றும் தேவையான பயிற்சிகளை வழங்குவதில் விசேட கவனம் செலுத்தப்படும் என்றார். உலகின் தலைசிறந்த கல்வி கட்டமைப்பு இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டாலும் அது உங்கள் மூலமே செயற்படுத்த வேண்டும். அதனை நிறைவேற்றுவதற்கு முடியாத தடைகளை நீக்குவது எங்களின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்றாகும். இது ஒரு கூட்டு பயணம். ஒரு கட்சியோ ஒரு அரசாங்கமோ மட்டும் அதை செய்ய முடியாது. அதற்கு உங்கள் ஆதரவை எதிர்பார்க்கிறேன் என்றார் பிரதமர். நாட்டின் பிரச்சனைகளுக்கு முற்போக்கான தீர்வுகளை வழங்குவதே தங்களின் நோக்கம் தவிர சீர்குலைப்பது தங்களின் நோக்கமல்ல என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். வெல்லம்பிட்டி நகரில் நடைபெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் கொலன்னாவ தொகுதி செயற்பாட்டாளர்களுடனான சந்திப்பின் போதே அவர் நாடாக அனைத்து தரப்பிலிருந்தும் பல சவால்களை நாங்கள் எதிர்கொண்டுள்ளோம். இதனால் பெரும்பாலும் மக்களே சிரமங்களை எதிர்நோக்கும் நிலையில் உள்ளனர். தற்போதைய அரசியல் செயற்பாட்டில் நாட்டை வெல்ல வைப்பதே ஐக்கிய மக்கள் சக்தியின் நோக்கமாகும். மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்குவதற்காக நாம் தொடர்ந்து பாடுபடுவோம். இவ்வாறான நோக்கில் அமைந்த வேலை திட்டத்தில் நாட்டை வெற்றியின் பால் இட்டுச் செல்ல வேண்டும். இந்த செயல்முறையை ஒருவராலும் செய்ய முடியாது. அனைவரும் தீவிரமாக பங்களிக்க வேண்டும். சீர்குலைக்கவோ அல்லது பிரச்சனைகளை உருவாக்கி அரசியல் வெற்றிகளை பெறவோ நாம் முனையவில்லை. மாறாக முற்போக்கான முறையில் செயற்பட்டு நாட்டுக்கும் மக்களுக்கும் சாதகமான தீர்வுகளை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். விசேட பிரமுகர்களின் பாதுகாப்புக்காக கடமையில் ஈடுபட்ட முப்படையினருக்கு வழங்கப்படும் ஊக்குவிப்பு கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் பகிரப்படும் செய்திகள் குறித்து பாதுகாப்பு அமைச்சு விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. 2024 செப்டம்பர் 22ஆம் தேதி வரை விசேட பிரமுகர்களின் பாதுகாப்புக்காக கடமையில் ஈடுபடுபவர்களுக்கு ஊக்குவிப்பு கொடுப்பனவு வழங்கப்படும். பாதுகாப்பு அமைச்சு முப்படை தளபதிகளுக்கு எழுதிய கடிதத்திலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் முன்னாள் பிரமுகர்களின் பாதுகாப்புக்காக ஈடுபடுத்தப்பட்ட முப்படையினரும் 2024 செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பின்னர் உயரதிகாரிகள் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட மாட்டார்கள் என பாதுகாப்பு அமைச்சு முப்படைகளின் தளபதிகளுக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தது. அவ்வாறு 2024 செப்டம்பர் 22ஆம் தேதிக்கு பிறகு எந்த கடமையிலும் ஈடுபடாதவர்களுக்கு அந்த கொடுப்பனவு நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு படைகளின் பிரதானி, முப்படை தளபதிகள் மற்றும்
முன்னாள் ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள முப்படை தளபதிகளுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுவது நிறுத்தப்படவில்லை எனவும் பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பொதுத் தேர்தலை இலக்காக கொண்டு ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி ஆகிய கட்சிகளுக்கு இடையிலான கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை முறிவடையும் நிலையை எட்டியுள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைத்த 2 பிரதான நிபந்தனைகளே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. பொது தேர்தலில் இணைந்து போட்டியிடுவது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் அண்மையில் கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. இதுவரையில் சுமார் 8 கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ள போதிலும் ஐக்கிய மக்கள் சக்தியின் 2 பிரதான நிபந்தனைகள் காரணமாக கலந்துரையாடல்களை முன்னெடுப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உட்கட்சி தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசி சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றும் முன்னாள் ஜனாதிபதி ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க புதிய கூட்டணியில் இருக்கக்கூடாது என்றும் அந்த நிபந்தனைகள் என தெரிவிக்கப்படுகிறது. எவ்வாறாயினும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க பெற்ற பெரும்பான்மையான வாக்குகள் அவரது தனிப்பட்ட வாக்குகளாக கருதப்படுவதால் அவர் இல்லாத அரசியல் கூட்டணிக்கு உடன்பட முடியாது என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் கருதுவதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தி முன்வைத்துள்ள மற்றொரு நிபந்தனை என்னவென்றால் புதிய கூட்டணியின் தலைமை பொறுப்பை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதாகும். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகளும் இந்த யோசனைக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு இரு தரப்புக்கும் இடையிலான கூட்டணி தொடர்பிலான பேச்சுக்களை தொடர முடியாது பின்னணி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் ரணில் விக்ரமசிங்காவே கட்சி தலைவராக நீடிக்க வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் நெலுவ தொகுதிக்குழுவில் பிரேரணை நிறைவேற்றப்பட்டது. எவ்வாறாயினும் இரு தரப்பினருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைக்கு இன்னும் இடமுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமான் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய விசா மோசடி குறித்து அரசாங்கம் விசாரணையை ஆரம்பிக்க உள்ளது. உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்து வெளிநாட்டு கூட்டமைப்பை விலக்கி நிகழ்நிலை விசா விண்ணப்பத்தளத்தை அரசாங்கம் மீள ஆரம்பித்துள்ளது. ஜனாதிபதியின் விசா ஒப்பந்தத்துக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவுஃப் ஹக்கீம், MA சுமந்திரன் மற்றும் பாட்டலி சம்பிக்க ரணவக்க ஆகியோர் உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஒப்பந்தம் வெளிப்படையாக வழங்கப்படவில்லை என்றும் கூட்டமைப்பு 16 வருட காலப்பகுதியில் $2.75 பில்லியன் வரை வருமானம் ஈட்ட வேண்டும் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். ஏப்ரல் 17 முன்னர் இந்த அளவுகோலின்படி ஒன் அரைவல் விசாக்களை வழங்குவதற்கான மின்னணு பயண அங்கீகாரம் ETA செயல்முறையை குடிவரவு அதிகாரிகள் தற்போது மீட்டெடுத்துள்ளனர். அதை கையாண்ட தனியார் கூட்டமைப்பு IBS, GPS மற்றும் VFS குளோபல் ஆகியவற்றை தவிர்த்துள்ளனர். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்துக்கு பொறுப்பான வெளிவிவகார அமைச்சர் விஜித்த ஹேரத் சம்பவம் தொடர்பில் தடயவியல் தணிக்கை நடத்தப்படும் என உறுதிப்படுத்தியுள்ளார். ராமேஸ்வரத்தில் இருந்து கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் 17 பேரை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாக தமிழக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நெடுந்தீவு அருகே மீன்பிடித்து கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 17 பேரையும் அங்கு வந்த இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. மீனவர்களையும் காங்கேசன்துறை கடற்படை முகாமில் வைத்து இலங்கை கடற்படையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது மீனவர்களிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தமிழக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது TBCயின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.